லாஸ்ட் வீடியோவில் ஸ்கேம் பற்றி சொல்லியிருப்பேன். Feb 14 அன்னைக்கு OMR பிரான்ச்லேருந்து ஒரு ஆசிரமம்லேருந்து எனக்கு அட்வான்ஸ் விஷ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க உங்களுக்கு எப்படி என்னோட நம்பர் தெரியும்னு கேட்டதுக்கு, நீங்கள் நிறைய ஆசிரமம்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் ரேண்டமாக உங்கள் நம்பர் கிடச்சிது, ஸோ அதனால தான் எங்கள் ஆசிரமம்க்கு ஹெல்ப்காக நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நானும் அதை வந்து நம்பிட்டேன். ஏன்னா நிறைய ஆசிரமம்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பிஃபோர் மேரேஜ்லாம். Feb 15 அன்னைக்கு அகைன் கால் பண்ணி, மேம் உங்கள் பர்த்டே அன்னைக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்கள் வர முடியலனா கூட பரவாயில்ல, மணியாவது அமுச்சு விடுங்க, உங்கள் சார்பாக நாங்கள் ஃபுட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் யாரையும் நம்பி மணிலாம் போட மாட்டேன், எனக்கு தேவைன்னா நானே நேரில் வந்து சாப்பாடு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கேட்டிருந்தேன், ஆசிரமில் வந்து யாருமே உங்களுக்கு நம்பர் கொடுக்கலையாமே, எப்படி என்னோட நம்பர் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் ஆசிரம்லாம் கேட்டு வாங்கலை, ரேண்டமாக ஒரு 4 நம்பர் மாற்றி பண்ணேன். மாற்றி பேசும்போது தான் தெரிஞ்சது, இதே மாதிரி வேற ஒருத்தவங்களுக்கோ கால் பண்ணி சீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஆசிரமில் ஒர்க் பண்ணிக்கிட்டே குழந்தைங்க பேர் வச்சு சீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது, பார்த்து உஷாராக இருங்க.